அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தவக்கால 4ஆம் ஞாயிறு பார்வை பெறுவோம், பார்க்க கற்றுக்கொள்வோம். இந்த ஞாயிறு அகமகிழ்வின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. தவக்காலத்தில் மகிழ்ச்சிக்கு என்ன வேலை? பார்வை பெறுகிற போது பார்வையற்ற ஒருவர் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அப்படித்தான் நாமும் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை இந்த ஞாயிறு வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. வானுயர கட்டிடங்களை தெரியாத, விண்ணிலே பறக்கிற ராக்கெட்டுகள், விமானங்களை கண்களால் கண்டு உணர முடியாத, இலைகளினுடைய பசுமையையும் மென்மையையும் பார்த்து உணர முடியாத, பூக்களினுடைய நிறங்களை தெரியாத, இருள் தவிர வேறு ஒன்றுமே தெரியாத பார்வையற்ற ஒருவர் பார்வை பெற்ற போது, இவர்களை பார்க்கிற போது ஆச்சரியத்தால் அவருடைய கண்கள் விரியும் அல்லவா, அவருடைய உள்ள மகிழ்ச்சியால் நிரம்பும் அல்லவா. அப்படி பார்வையற்றவர் ஒருவர் பார்வையை பெறுகிற போது, உண்மையை கண்டுணர்கிற போது நாம் மகிழ்ச்சி அடைவோம். அதை நோக்கித்தான் நாம் இந்த தவக்காலத்திலே பயணிக்கிறோம் என்பதை நமக்கு இந்த வாசகங்கள் சுட்டி காட்டுகின்றன. அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, பார்வை என்பதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்மானிக்கிறது. சரியான பார்வை, சரியான கண்ணோட்டம் வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு கை எனக்கு இல்லையே என்று வருத்தப்படுவதும் ஒருவன் இருக்கிறான். ஆனால் எனக்கு ஒரு கை இருக்கிறதே என்று நினைத்து நம்பிக்கையோடு வாழ்கிறவனும் இருக்கிறான். பார்வைதான் நம்பிக்கை இழப்பதற்கும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பாக அமைகிறது. அல்லது நீங்கள் இப்படி பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என்னிடம் ஒன்றும் இல்லை என்று அவநம்பிக்கையோடு வாழ்கிறவனும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நான் இழந்தாலும் என்னுடைய முயற்சி என்பது என்னோடு இருக்கிறது என்று நினைக்கிறவனும் இருக்கலாம். பார்வைதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை, உண்மையை நோக்கி நடைபோட அழைத்து செல்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார். அவர் பார்வை பெறுகிறார், மகிழ்கிறார் என்பது அந்த நற்செய்தி முழுவதுமாக நாம் வாசிக்க கேட்கிற போது நமக்கு தெரிகிறது. இந்த நற்செய்தியில் பல்வேறு நபர்கள் நமக்கு முன்பாக கொடுக்கப்படுகிறார்கள். பல பேர் அந்த சரியான பார்வையை அல்லது உண்மையை பார்ப்பதற்கு மறுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். உண்மையை பார்ப்பதற்கு அஞ்சுபவர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே எதை எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். தவக்காலம் நமக்கு ஒரு ஒளியை நோக்கி அழைத்து செல்கிறது. கடந்த 4 ஞாயிறுகளாக நமக்கு கொடுக்கப்படுகிற வாசகங்களை பாருங்கள். சோதனைகளை வெற்றி கொண்ட இயேசு, அதனால் இறைவனால் மாட்சிப்படுத்தப்பட்ட இயேசு, வாழ்வின் ஊற்றாகிய இயேசு இன்றைக்கு உலகின் ஒளியாக, தானே உலகின் ஒளியாக இருப்பதாக வெளிப்படுத்துகிறார். அந்த ஒளியை பார்க்கிற பார்வை நமக்கு வேண்டும். அப்படி அந்த ஒளியை பார்ப்பதற்கு மறுப்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒளியை, அந்த உண்மையை பார்ப்பதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அஞ்சுபவர்கள் இருக்கிறார்கள். அது உண்மைதானா, அந்த உண்மையை எப்படி பார்க்க வேண்டும், எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் எந்த வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக பரிசேயர்கள், உண்மையை, ஒளியை பார்க்க மறுப்பவர்கள். இவர்களை நாம் ஒன்றுமே செய்துவிட முடியாது. பார்க்க மறுக்கிற பரிசேயர்களை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இவர்கள் உண்மையை பார்க்க மறுக்கிறவர்கள். உண்மையை தெரியாது என்பதல்ல, அவர்கள் உண்மையை பார்க்கவில்லை என்பதல்ல, ஒளியை பார்க்கவில்லை என்பதல்ல, மெசியாவை பார்க்கவில்லை என்பதல்ல, ஆனால் பார்க்க மறுக்கிறவர்கள், விடாப்பிடியாக மறுக்கிறவர்கள். உண்மையை நாமும் பார்க்க மறுக்கிறோம் என்றால் அதற்காக என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது என்பதை இதை நற்செய்தி பரிசேயர்களின் வழியாக நமக்கு சொல்லுகின்றது. முதலாவதாக, எவன் ஒருவன் சட்டத்தை முதன்மையாக வைத்து மனிதத்தை பின்னால் வைக்கின்றானோ அவனுக்கு நன்மை இருப்பதும் உண்மை இருப்பதும் தெரியாது. ஓய்வு நாளிலே எப்படி ஒருவன் குணப்படுத்த முடியும், எனவே அவன் நிச்சயமாக இறைமகனாக இருக்க முடியாது என்கிற அடிப்படையில் தான் பரிசேயர்கள் இயேசுவை ஒளியாக, உண்மையாக பார்க்க மறுக்கிறார்கள். அது அவருடைய பேச்சிலே தெரிகிறது. அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார். மரியாதை கூட குறைந்து போகிறது. எனவே சட்டத்தை முதன்மைப்படுத்துகிறவர்கள் உண்மையை பார்ப்பதை அது மறைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சட்டம் உங்களுக்கு கண்களை மறைத்தால் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை என்று அர்த்தம். அதைத்தான் இந்த நற்செய்தி சொல்லுகிறது. மற்றவர்கள் சொன்னாலும் கூட அவர்கள் நம்ப மறுத்தார்கள். நம்பிக்கை குறைவுடையவர்கள் உண்மையை பார்க்க மாட்டார்கள். மூன்றாவதாக, அகந்தை உடையவர்கள், அவர் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் உண்மையை பார்க்க முடியாது. இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இங்கே பார், அந்த மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் பரிசேயர்கள். அவர் பாவி என்பதை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்?
அகத்தை பார்க்கிற சக்தி இருக்கிறதா? அகந்தையினுடைய அடிப்படையிலே ஒரு மனிதன் இருக்கிற போது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நினைப்பு வருகிற போது உண்மையை பார்க்க முடியாது. அவர்கள் பார்க்க மறுக்கிறவர்களாக இருப்பார்கள். நான்காவதாக, மீண்டும் மீண்டும் விடாப்பிடியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் நம்புவதனுடைய அந்த அடிப்படை வாதத்தை மட்டுமே முன்வைக்கிறவர்கள், உண்மையை பார்க்க மறுக்கிறவர்கள். அவர்களால் உண்மையை பார்க்க முடியாது. நாங்கள் மோசேயினுடைய சீடர்கள், நாங்கள் ஏன் இயேசுவினுடைய சீடர்களாக வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய அடிப்படை வாத கருத்தை முன்வைக்கிறார்கள். ஐந்தாவதாக, அந்த பார்வை பெற்ற மனிதனை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது உண்மையை பார்க்கிற மறுக்கிறவர்கள் உண்மையை சொல்லுகிறவர்களை தங்களிடமிருந்து அகன்று போகச் செய்கிறார்கள், தள்ளி விடுகிறார்கள். இந்த மனநிலை இருக்கிறவர்கள், உண்மையை பார்க்க மறுக்கிறவர்கள், பரிசேயர்கள் அதைத்தான் செய்தார்கள். தாங்கள் இந்த கண்களால் பார்த்தாலும் பார்க்க முடியாத பார்வையற்றோராக இருக்கிறார்கள், பாவிகளாக இருக்கிறார்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். இரண்டாவதாக, உண்மையை பார்க்கிறவர்கள் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் தயங்குகிறவர்கள். பார்வை பெற்ற மனிதனுடைய பெற்றோர்கள், தங்களுடைய மகன்தான் இது, பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்தான், ஆனால் இயேசு அவனை குணப்படுத்தினார் என்று தெரியும் என்றாலும் கூட அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சியவர்களாக, எங்களுக்கு தெரியாது, அவன் வயதுக்கு வந்தவன், அவனிடத்திலே கேள் என்று பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்கள், அஞ்சி நடக்கிறவர்கள் ஒருபோதும் உண்மையை பார்க்க முடியாது. ஏனென்றால் அச்சம் இருக்கிற இடத்தில் உண்மை இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உண்மையை பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளலாம். பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்கள் உண்மையை பார்க்க முடியாது. மூன்றாவதாக, உண்மையை எப்படி பார்ப்பது அல்லது எந்த பார்வை சரியான பார்வை என்று தெரியாதவர்கள். அதில் முதலாவதாக சாமுவேலை பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது, சாமுவேல் ஒரு அரசனை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்வதற்காக அனுப்பப்படுகிறார். ஒருவன் உயரமானவனாக இருக்கிறான், வலிமையானவனாக இருக்கிறான் என்ற வெளி தோற்றத்தை பார்த்து இவன்தான் அரசாள தகுதியானவன் என்று அவர் நினைக்கிற போது ஆண்டவர் அவரிடத்திலே சொல்லுகிறார், நீ வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், நான் அகத்தை பார்க்கிறேன். வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து ஒருவனை நாம் மதிக்கிறோம், ஒருவரை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது தவறு. தோற்றத்தின் அடிப்படையிலே, வெளியிலே நீங்கள் பார்ப்பதனுடைய அடிப்படையிலே நீங்கள் உண்மையை உய்த்துணர முடியாது. யார் அகத்தை பார்ப்பதற்கு சக்தியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையை பார்க்க முடியும். அது கடவுளுக்கு மட்டுமே பொருத்தமானதாக இருக்கும். நம்மால் அது முடியாது என்றாலும் கூட ஆண்டவருடைய உதவியோடு இந்த வெளித்தோற்றத்திலே மட்டும் மக்களை பார்த்து அவர்களை ஏற்றுக்கொள்வதும் அவர்களை தீர்ப்பிடுவதும் தவறு என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் சரியானவற்றை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே சாமுவேலுக்கு ஆண்டவர் நேரடியாகவே சொல்லுகிறார், நான் அகத்தை பார்க்கிறேன், இன்னும் வேறு யாராவது இருக்கிறார்கள் என்றால் சிறுவனாக இருந்தாலும் இவனே பிற்காலத்தில் மிக பெரும் அரசனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கும் கூட ஒரு நிலை இருக்கிற போது எப்படி பார்க்க வேண்டும் என்று தெரியாது. ஒரு பார்வையற்ற மனிதனை அவர்கள் பார்க்கிற போது அவர்களுக்கு அடிப்படையில் என்ன வந்திருக்க வேண்டும் என்றால், பார்வையற்ற இவன் எவ்வளவு தூரத்திற்கு வேதனை உறுவான், துன்பப்படுவான், அவன் ஆபத்துக்களையும் சவால்களையும் சந்திக்க வேண்டுமே என்கிற ஒரு கனிவு கொண்ட மனதோடு அவனை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் அவனை குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, இவன் இப்படி பார்வையற்றவனாக பிறந்ததற்கு அவன் செய்த பாவம் காரணமா, அவனுடைய பெற்றோர் செய்த பாவம் காரணமா என்று அவர்கள் இறந்த காலத்தை, கடந்த காலத்தை பற்றி பேசுகிறார்கள். இதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் யோசிக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த தருணத்திலே ஒரு சமூக அவலத்தை பற்றியோ ஒரு இனம் அடிமையாக இருக்கிறதை பற்றியோ அதற்கு யார் காரணம் என்பதோ நாம் கேட்க வேண்டாம் என்பது அல்ல. நிச்சயமாக கேட்க வேண்டும். எதற்காக, எந்த நிலையிலே அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து ஆராய வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், இன்றைய நற்செய்தி சொல்லுவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய துன்பத்தை பற்றி, பார்வையில்லாத ஒரு மனிதனை பற்றி. முதலிலே நீங்கள் அணுகுகிற போது உங்களுக்கு இரக்கம், கனிவு என்பது மேலிட, அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையை பார்ப்பதற்கான சரியான கண்ணோட்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சீடர்கள் இறந்த கடந்த காலத்தை பற்றியும் காரணம் கண்டுபிடிப்பதை பற்றியுமே பேசுகிற போது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவருடைய பெற்றோர் செய்த பாவமும் காரணம் இல்லை. பல சமயங்களிலே நல்லவர்கள் கூட துன்பங்களை அனுபவிக்கிறார்கள், வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். அது பாவத்தின் காரணமாக வந்தது என்பது அல்ல. கடந்த காலத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. எதிர்காலத்தை நீங்கள் கண்முன்னே நிறுத்துங்கள் என்பதனுடைய அடிப்படையிலே தான் எவன் ஒருவன் எதிர்காலத்தை பார்க்கிறானோ அவன் உண்மையை பார்க்கிறான்,
உண்மையை கற்றுக்கொள்கிறான் என்கிற அடிப்படையிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், கடவுளுடைய மாட்சி வெளிப்பட வேண்டும் என்பதற்காகவே அவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லுகின்றார். எனவே இறந்த காலத்தையும் கடந்த காலத்தையும் காரணம் கண்டுபிடிப்பதை முன்னிறுத்துகிறவர்கள் உண்மையை பார்க்க முடியாது. கடவுள் எதிர்காலத்தை முன்னிறுத்துகிறார். அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், மூன்றாவதாக பார்வை பெற்ற மனிதன். அவனுக்கும் யார் மெசியா என்பது தெரியவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவிடமே கேட்கிறார், யார் மெசியா? உன்னோடு பேசிக் கொண்டிருக்கும் நான் தான் என்று சொல்லுகிற போது உடனடியாக அவன் ஏற்றுக்கொள்கிறான். எவன் ஒருவன் திறந்த மனதோடு உண்மையை பார்க்கிற ஆவலோடு அந்த அற்புதத்தை கண்டுகொள்வதற்கான மகிழ்வோடு இருக்கிறானோ அவனே உண்மையிலேயே பார்வை பெற்றவனாக இருக்கிறான். இன்றைக்கு பார்வை பெற்றவன் 2 முறை பார்வை பெறுகிறான். ஒன்று, அவன் கண்களால் பார்க்க கற்றுக்கொள்கிறான். அதையும் தாண்டி உண்மையிலேயே யார் மெசியா என்று திறந்த மனதோடு கண்கள் திறந்ததற்கு பிறகு சீடர்கள் கண்டுகொள்ளாத மெசியாவை, பரிசேயர்கள் கண்டுகொள்ளாத மெசியாவை அவன் கண்டுகொள்கிறான், பார்க்கிறான். நாமும் இந்த தவக்காலத்திலே எந்த நிலையிலே இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பரிசேயர்களோடு, உண்மையை பார்க்கிற மறுக்கிற பரிசேயர்களோடு இயேசு பேசுகிறார். அவர்களை பாவிகள் என்று சொல்லுகிறார். பார்க்க தெரியாத சீடர்களோடு அவர் உறவாடுகிறார். எது சரி என்று சொல்லிக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்வதற்கு திறந்த மனதோடு இருக்கிற அந்த பார்வை பெற்ற மனிதனுக்கு யார் மெசியா என்று சொல்லிக் கொடுக்கிறார். முதல் வாசகத்திலே சாமுவேலோடு ஆண்டவரிடையே நேரடியாக பேசுகிறார். ஆனால் அச்சம் கொண்ட, உண்மையை சொல்வதற்கு பொறுப்பை தட்டி கழித்த அந்த பெற்றோரோடு இயேசு நேரடியாக உரையாடியதாக இந்த நற்செய்தி பேசவில்லை. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் உண்மையை மறுத்தால் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து பாவி, குற்றவாளி என்று சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அச்சம் இருக்கிற இடத்தில் உண்மையை ஒருபோதும் பார்க்க முடியாது. உண்மையில் ஆண்டவர் நம்மோடு உறவாடவும் முடியாது என்பதை அந்த பெற்றோர்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அச்சம் இருக்கிற போது நீங்கள் இயேசுவினுடைய அருகிலே வர முடியாது. அச்சம் இருக்கிற இடத்தில் அன்பு இருக்காது. அச்சம் இருக்கிற இடத்தில் உண்மையை கண்டுகொள்வதற்கான ஆர்வம் இருக்காது. எனவே அருகிலே இல்லாமல் இருக்கிற போது இயேசுவோடு உறவாட முடியாது. இயேசு நம்மோடு பேசுவதற்கு நாம் அனுமதிக்க முடியாது. பொறுப்பை தட்டி கழிக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் உண்மையை நாம் பார்க்க முடியாது. இந்த தவக்காலத்தில் நாம் திறந்த மனதோடு ஆண்டவருக்கு அருகிலே வந்து அவர் செய்கின்ற அற்புதங்களை கண்டுகொண்டு, அவரே உண்மையான ஒளி, அவரே உண்மையான மெசியா, அவரே உண்மை என்பதை நாம் கண்டுகொள்கிற பார்வையை பெற்றோம் என்றால் நாம் நிச்சயமாக மகிழ்வோம், அகமகிழ்வோம். அதை நோக்கித்தான் இந்த தவக்காலம் நம்மை அழைத்து செல்கிறது. சரியான பார்வை நமக்கு ஒளியை காட்டட்டும்.